ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ லெவலிங் சீசன் 7 எபிசோடு 14 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் அந்த பூச்சிகளின் மோனார்க்கோட வாரிசான அந்த அரச பொண்ணு எஸ்ராங்கன்றே கண்ட்ரோல் பண்ற அந்த ஸ்டார் பவுடரை உருவாக்கி அந்த வில்ல பையன் கிட்ட கொடுக்க, அந்த வில்ல பையன் அதை வாங்கிட்டு டஞ்சனுக்குள்ள இருக்க மாஸ்டர் பார்த்து பயப்படுற ஒரு எஸ்ராங்கன்றான அந்த சியோக்கு அவனை தேடி போய் நான் உன்னை தானே தேடி வந்தேன், இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார் பவுடர் அவன் கண்ணுல திணிக்க, அதுக்கப்புறம் அந்த பாய் தகவல் எஸ்ராங்கன்று சியோக்கு இந்த வில்ல பையன் கண்ட்ரோலுக்கு வந்துருவான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்குது நாம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணாதான் உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நான் இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்காக போட்டுட்டே இருப்பேன். சரி வாங்க நம்ம இப்ப இந்த எபிசோடுக்குள்ள போலாமா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஏர்போர்ட் கண்ட்ரோல் டவர்ல வழக்கம் போல எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு செம்பட்ட மட்டையனுக்கு ஒரு பிளேன்ல இருந்து கால் வருது. அந்த பைலட் இது KAL 472 பிளைன், கண்ட்ரோல் ரூம்ல யாராச்சும் இருக்கீங்களா, ரெஸ்பாண்ட் பண்ணுங்கடா, ஒண்ணுமே கேட்கல, டே யாராச்சும் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, அந்த செம்பட்ட மட்டையனும் கேக்குது சொல்லுங்க என்ன விஷயம் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதுக்கு அந்த பைலட் நாங்க போயிட்டு இருக்க இந்த பிளைட்டோட கோஆர்டினேட் 4350 நார்த் ஈஸ்ட் பக்கமா சவுத் கொரியாவுக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குடா இவனே, நாங்க இவ்வளவு உயரத்துல பறந்து போயிட்டு இருக்கோம், பனி பொழியுது, இங்க பனி பொழிய வாய்ப்பு இருக்குதா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அந்த செம்பட்ட மட்டையன் என்ன சொல்றீங்க, பனிலாம் பொழிய வாய்ப்பே இல்லையே, வானம் தெளிவாக காணப்படுகிறது, லேசான மேகமூட்டம் கூட இல்லை அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த பைலட்டு டேய் என்னடா ஏதோ டிவில வர வானிலை அறிக்கை மாதிரி சொல்லிட்டு இருக்க, கரெக்டா பார்த்து சொல்றா, உனக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைக்கிறது, இரு கிட்ட ஏதோ தெரியுதுடா, ஒரு நிமிஷம் இரு, அடங்கொய்யால டேய் கேக்குதாடா கண்ட்ரோல் ரூமு அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல, அந்த பக்கம் கண்ட்ரோல் ரூமு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அந்த பைலட் அலறி அடிச்சுட்டு சொல்லுவான் பாருங்க, டேய் அது ஒரு டஞ்சன் கேட்டுடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த செம்பட்ட மண்டை என்னது அங்க டஞ்சன் கேட்டு இருக்கா அப்படின்னு அந்த செம்பட்ட மண்டையை கேட்க, அதை கேட்டு அந்த பைலட் டேய் விளக்கண்ண காது கேக்குதா இல்லையா, சத்தமா சொல்றேன் கேளு, சவுத் கொரியாவுக்கு மேல ஒரு டஞ்சன் கேட்டு இருக்கு, அதை சுத்தி பனி பொழிஞ்சிட்டு இருக்குடா, டேய் எங்களோட பிளைட் அது மேல கிராஸ் பண்ண போகுது, எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணணும், டேய் ஆட்டோ கொடுங்கடா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இந்த பக்கம் அந்த செம்மட்ட மண்டையன் என்னது டஞ்சன் கேட்டு வானத்துல இருக்கா, பிளைனு கிராஸ் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான் பாருங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பெரிய வவ்வால் மான்ஸ்டர் யாரையும் அட்டாக் பண்றதுக்காக அப்படி கத்திக்கிட்டே வர, அதை யாரோ துண்டு துண்டா வெட்டுறாங்க, தக்காளியை வெட்டுற மாதிரி, யாரா அப்படின்னு பார்த்தா அட நம்ம தலைமை சூகோ தாங்க. நம்ம தலைமை சூகோவை போன எபிசோட்ல யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணீங்களோ கமெண்ட்ல ரெட் கார்டினை கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தலைமை சூகோ அந்த மான்ஸ்டர் சும்மா பேப்பரை வெட்டுற மாதிரி வெட்டி அப்படி வீச அது அப்படி காத்துல கரைஞ்சு போயிட்டு இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ சூகோ சே நான் ஏன் இந்த கிரீடோட கான்லெட்டை யூஸ் பண்ண விட்டுட்டேன், டேகரை யூஸ் பண்ணி வெட்டிட்டேன் பத்தியா, இந்த பவரை நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனா இந்த கிரீடோட கான்லெட் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டேன், எனக்கு இது நல்லாவே தெரியுது. சரி இங்கேருந்து உடனே மானாக்கர்சஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உடனே கிளம்பணும். அது மட்டும் இல்லாம இந்த சேடோ சோல்ஜர்ஸ் எல்லாருமே இன்னும் ஒரு நாள் தான் இருப்பாங்க, அவங்கள நான் உடனே வெப்பனா மாத்தி என்னோட ஸ்டோரேஜில் வச்சுக்கணும். லோ ரேங்க்ல இருக்கிற அந்த வெப்பனை எல்லாத்தையுமே வெளியே ஏற்றிட்டு காலியான இடத்த வச்சுட்டு அதுல இவங்க எல்லாத்தையுமே வெப்பனா மாத்தி உள்ள வைக்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட சேடோ ஸ்டோரேஜ் கிடையாது, சேடோ வெப்பன் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. சேடோ ஸ்டோரேஜ் இருந்தா சேடோஸ் அப்படியே சேடோஸா இருப்பாங்க, நம்ம ஹீரோட்ட வெப்பன் ஸ்டோரேஜ் இருக்கறனால நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், சேடோஸ் எல்லாத்தையுமே வெப்பனா மாத்தி அப்படியே அவங்கள வெப்பன் ஸ்டோரேஜுக்கு மாத்தி விட்டுருவான். அதை தான் நம்ம ஹீரோ இப்ப பண்ண போறான். அப்புறமா நம்ம ஹீரோ பண்ணுவான் பாருங்க ஒரு சம்பவம், இருக்கிற அந்த சேடோஸ் எல்லாத்தையுமே வெப்பனா மாத்தி விட்டுருவான். சேடோ ஸ்டோரேஜ் ஃபுல்லா ஆயிரும், பெரிய பெரிய கத்தியா நிக்கும் பாருங்க, சேடோ கத்தியா. அப்புறம் பார்த்தா அந்த சேடோ ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அது அப்கிரேட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் ரொம்ப பவர்ஃபுல்லான சேடோவை ஈஸியா எழுப்பலாம், அது மட்டும் இல்லாம வெப்பனும் ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகலாம். அதனால என்ன ஆகும், இப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும், அதாவது சேடோ ஸ்டோரேஜ் எல்லாம் ஃபுல் ஆனனால சேடோ வெப்பன் ஒன்று கிடைக்கும், ஹை ரேங்க் வெப்பன் ஒன்று. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஓ அப்படியா ரொம்ப நல்லது, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமே அப்படி சொல்லிட்டு பார்த்தா இங்க ஏற்கனவே அந்த கிரீடோட கான்லெட் இருக்கு பாத்தீங்களா, அதே மாதிரி ஒரு கான்லெட் கிடைக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்கிட்ட தான் அந்த கிரீடோட கான்லெட் ஏற்கனவே ஒன்று இருக்கு, மறுபடியும் எதுக்கு இன்னொன்று வந்திருக்கு, சரி எடுத்து வச்சுக்குவோம், இது ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருக்கு, இதோட கிரேடு ஹீரோ கிரேடா, அப்பனா ஓகே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே ஸ்டோர்ல போட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப, மத்தவங்களா நம்ம ஹீரோக்காக வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சும்மா கெத்தா மாசா நடந்து வந்துட்டு பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து சொல்லுவாரு, நீங்க எனக்காக இந்த ஃப்ரீ டைப் டஞ்சனை ரைட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி, இதுக்கு நீங்க மத்த கிட்ட எல்லாத்தையுமே சம்மதிக்க வச்சிருக்கணும்ல, உங்களுக்கு பெரிய வேலை தான், இருந்தாலும் பரவாயில்ல நீங்க எனக்கு இதை கொடுத்துருக்கீங்க, ஆனா என்னால் அந்த ஸ்டார் பவுடரை உருவாக்குற அந்த ஃபேக்டரியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல, அது எந்த ஃப்ரீ டைப் டஞ்சன்ல இருக்குதுன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல, ஏன் ஒருவேளை
நான் பண்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு அவங்க இடத்த மாத்திக்கிட்டே இருக்காங்களா? எப்படி என்னோட மூவ்மெண்ட் எல்லாம் அவனுங்க கண்டுபிடிக்கிறானுங்க? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நான் சீக்கிரமா அந்த ஸ்டார் பவுடர் தயாரிக்கிற ஃபேக்டரியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் கணக்கெடுக்கிறேன் வந்துட்டு, சார் ஹண்டர் சூகோ நீங்க வெறித்தனமா பண்ணிட்டீங்க சார். போன தடவை பண்ணதை விட இந்த தடவை நீங்க ரொம்ப சீக்கிரமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து டக்குன்னு நம்ம ஹீரோ மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வரும். நம்ம ஹீரோவோ என்னது மெசேஜ் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதுல போட்டிருக்கும், இந்த மெசேஜ் எந்த ஹண்டருக்குலாம் வந்திருக்கோ அவங்கள உடனே ஹண்டர் அசோசியேஷனுக்கு வந்துருங்க, மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை படிச்சுட்டு, என்னது ஹண்டர் அசோசியேஷனா, ஏதோ ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியலையே, போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ஹண்டர் அசோசியேஷன் மீட்டிங்ல எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம பேக்கு சாயி லிம்மு எல்லாருமே உட்கார்ந்துட்டு இருக்க. அங்க நைட்டு கில்டு சேர்ந்த அந்த கில்டு மாஸ்டர், இவன் பேரு ஜங்ஸோ, இவன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், எல்லாரும் இங்க வந்துட்டாங்க, சவுத் கொரியால இருக்க எல்லா கில்டு மாஸ்டர் இங்க தான் இருக்காங்க, ஆனா நான் மட்டும் தான் ஏ ரேங்கு, ஒருவேளை என்ன ஏ ரேங்க்னால தான் இங்க கூப்பிட்டுருப்பாங்களோ? ஆமா நான் யாரு, ஜங்ஸூல நைட் கில்ட சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம பேக் இருக்காரு பாருங்க, ஒயிட் டைகர் கில்டு மாஸ்டர். அவர் சொல்லுவாரு, இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல சும்மா டீ சாப்பிட்டு போலான்னு வந்தீங்களா, டீ எல்லாம் கிடையாதுடா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த சாய் இருக்காரு பாருங்க, அவர் சொல்லுவாரு, டேய் தெரியும்டா இங்க எதுக்கு வந்திருக்குன்னு நல்லாவே தெரியும், சவுத் கொரியாவுக்கு மேல ஒரு டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆயிருக்கு அதானே அப்படின்னு சொல்ல அதை கேட்டு இந்த பக்கம் லிம் இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான், அப்படின்னா அந்த கேட்டு யாருக்கு சொந்தன்றதை முடிவு பண்றதுக்கு தான் இங்க வந்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இந்த பக்கம் பார்த்தா இவன் வந்து நிக்கிறான். இவன் யாரும் தெரியுதா இல்லையாங்க உங்களுக்கு? சோலோ லெவலிங் சீசன் 2ல நம்ம ஆன்டிகிங் கூட சண்டை போடும் போது வந்திருப்பான் பாத்தீங்களா, அவன் தாங்க இங்க இருக்கான். நம்ம ஆன்டிகிங் கூட இவனை புரட்டி எடுத்துருப்பாரு. இவன் பேரு மாங்டங், சியோங் கில்டோட மாஸ்டர். இவன் வந்து நின்றுட்டு அப்படின்னா அந்த டஞ்சன் கேட்டு எங்களுக்கு தான்டா சொந்தம், ஏன்னா இந்த சியோங் கில்டு தான் ரொம்ப பவர்ஃபுல்லான கில்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த லிம்மா பார்த்துட்டு கேட்பான் பாருங்க, மாஸ்டர் லிம் மாஸ்டர் நீங்களா? ஆமா அந்த எஸ்ராங் கண்ட்ரு சியோக்கு பயந்தாங்கோலி பையன், அவனை உங்க கில்ல சேர்த்துட்டீங்களாமே, அவன் ரொம்ப பயந்தாங்கோலி ஆச்சு, நான் உள்பட எல்லா கில்டு போய் கேட்டோமே அவன் பயந்து போய் வரமாட்டேன்னு சொல்லிட்டான், ஆனா நீங்க எப்படி அவனை உங்க கில்ல சேர்த்துட்டீங்க, நீங்க ரொம்ப திறமசாலி தான் போங்க, ஏதாவது சாக்லேட் கொடுத்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அந்த லிம் சொல்லுவான், இல்ல அதுக்கு காரணம் என்னோட எஸ்ராங் கண்டர் பார்க்கு தான், அவர் ரொம்ப திறமசாலி, அவர் தான் அந்த சியோக்கை கூட்டு வந்தாரு, அவர் இல்லைன்னா எங்க கில்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிம்மு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த எஸ்ராங்கன்ற சாய் இருக்காரு பாத்தீங்களா, அவர் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி உறைஞ்சு போய் அப்படி பயத்திலே உட்காந்துட்டு இருப்பாரு. இவர் ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்காரு தெரியலையே. அப்ப யாரோ டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். வந்துட்டு சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, என்ன பண்றது அந்த ஃபீல்ட் டைப் டஞ்சன் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அங்க நம்ம ஹீரோ சூகோவை பார்த்துட்டு அந்த மாங்டங் இருக்கான் பாருங்க, அவனும் அந்த நைட்டு கில்ல சேர்ந்த அந்த ஜங்ஸோவோ, என்னது எஸ்ராங்கன்றா சூகோவா இவரு அப்படி சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பானுங்க பாருங்க. அப்புறம் என்ன ஆகும், இவங்க ரெண்டு பேருமே ஓடி போயிட்டு அந்த மாங்டங் இருக்கான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கை பிடிச்சிட்டு, ஹண்டர் சங்சுகோ நீங்களா, நீங்க வேற லெவலு, நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க இப்பதானே எஸ்ராங்கன்றா மாறுறீங்க, நீங்க இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த நைட்டு கில்ல சேர்ந்தவன், சார் சங்சுகோ நீங்க பேசாம எங்க கில்ல வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அந்த மாங்டங்கும், இல்ல நீங்க பேசாம எங்க கில்ல வந்து சேர்ந்துக்குங்க, வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நான் நிறைய ஆஃபர் கொடுப்பேன், நீங்க வேற லெவல்ல இருக்கலாம் தெரியுமா, சும்மா ராஜா பகவத் மாதிரி வந்து உட்காரலாம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு இந்த பக்கம் சாய் பார்த்துட்டு இருப்பாரா, பார்த்துட்டு மனசுல யோசிச்சுட்டு இருப்பாரு, வாண்டடா வாங்கி கட்டிக்க போறாங்க, அவன் டக்குன்னு அசிங்கப்படுத்த போறான் பாரு, அப்பனு பிள்ளையும் ஒரே மாதிரி தான் இருக்க போறாங்க, நான் அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டேன், இவங்க பிள்ளைகிட்ட வாங்கி கட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாய் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. நம்ம ஹீரோ சூகோ என்ன பண்ணுவான், நம்ம தலைமை சேடோ மோனாக் சங்ஜின் பூ பண்ற மாதிரியே தான் பண்ணுவான். இல்லைங்க நான் எந்த கிட்லயும் வந்து சேரதா இல்ல, நான் தனியா தான் இருக்கிறேன், என்ன ஆள விடுங்க, நீங்க கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சேர்ல உட்கார வருவானா. அதை பார்த்துட்டு அந்த எஸ்ராங்கன்று சாயி, நினைச்சண்டா அப்பனு பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காங்க, அதை எப்படா கொஞ்சம் கூட கூச்சப்படாம டக்குன்னு செருப்புல சாணியை முக்கி அடிச்சிருங்க, உங்க குடும்பத்துக்கு அப்படி நேச்சுரலா வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அதை எஸ்ராங்கன்று சாய் பார்த்துட்டு பாருங்க, சபா காப்படியா இருக்கும், தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி எஸ்ராங்கன்று சாய் மனசுல யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சூகோ சேர்ல உட்காரும் போதே மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு, ஓஹோஹோ இப்பதான் புரியுது, நான் அதை நோட் பண்ணவே இல்லை பாரு, இங்க இருக்கவங்க எல்லாருமே கில்ட சேர்ந்தவங்க, அவங்களுக்குன்னு ஒரு கில்டு இருக்கு, எனக்கு மட்டும்தான் கில்டும் இல்ல, நான் எந்த மாஸ்டரும் இல்ல, நான் உடனே எனக்கு சொந்தமான ஒரு கில்ட உருவாக்கணும், அதுல நிறைய ஹண்டர்ஸை வேலைக்கு சேர்க்கணும், இதுல ரொம்ப சீரியஸா இருக்கணும், விளையாட்டா இருந்தா வேலைக்கு ஆகாது, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அப்ப மறுபடியும் கதை திறந்துட்டு யாரோ வராங்க. இந்த தடவை யாருன்னு பார்த்தா நம்ம ஹண்டர் அசோசியேஷன் சேர்மேன் சவுலு தான். அவர் வந்து அங்க நிக்க அதை பார்த்துட்டு அந்த மாங்கிட்ட இருக்கான் பாத்தீங்களா, அங்க சவுலு கிட்ட வம்புழுப்பான், ஏ அப்பா ஏ
என்னப்பா லேட்டா வந்திருக்க, ஒரு பெரிய மனுஷனா நிக்கிறேன், மரியாதை கூட இல்லாம டக்குன்னு வந்து நீ பாத்துக்கு பேச ஆரம்பிக்கிற, என்ன விஷயம் சொல்லு, லேட்டா இருக்குல்ல, காரணத்தை சொல்லுப்பா, என்ன வயித்தால போயிருச்சா, பேதி கீதில பிடிக்கிருச்சா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டுட்டு சேர்மன் சவுலு இவன் வேற காமெடி பண்றன்ற பேர்ல கட்டு பேத்திட்டு இருக்கான். சரிடா மன்னிச்சிடுறா, லேட் ஆயிடுச்சுடா, டேட்டாலாம் எடுக்க லேட் ஆயிடுச்சு, இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் சவுலு அங்க வந்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு அந்த மாங்டோ என்னது நன்றியவே ஏதோ தெருநாய கல்லெடுத்து அடிக்க போற மாதிரியே சொல்றான், என்ன விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பார்க்க, நம்ம சேர்மன் சவுலு ரொம்ப சீரியஸா சொல்லுவாரு, நீங்க இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேத்து வானத்துல ஒரு கேட் ஓபன் ஆயிருக்கு, அந்த கேட்டை முதல்ல பார்த்தது பேசஞ்சரோட போன ஒரு பைலட் தான். ஆனா அந்த பைலட் கிட்ட போனனால அந்த மேஜிக் பவர் தாக்கி அந்த பிளைட் கிராஷ் ஆகி அதுல இருந்த நிறைய மக்கள் இறந்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதுக்கப்புறம் எங்க ஹண்டர் அசோசியேஷன்ல இருந்து அந்த கேட்டோட பவர் என்னன்னு சொல்லிட்டு மெஷர் பண்றதுக்காக ஏராங் ஹண்டர் அனுப்பி வச்சோம். ஏராங் ஹண்டர்ல அங்க போய் அந்த கேட்டோட பவரை மெஷர் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது, அது வித் செகண்ட்ல ஏராங் பவர் எல்லாம் தாண்டி போயிருச்சு. ஆமா, நீங்க கேட்கறது உண்மைதான். இப்ப நாங்க அந்த கேட்டோட பவர் என்னன்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த கேட் இது ஒரு எஸ் ரேங்க் டஞ்சன் கேட் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு அந்த எஸ் ரேங்க் சாய்க்கு அப்படி வடவடத்து போயிரும். இந்த பக்கம் அந்த மாண்டாங்க இருக்கான் பாத்தீங்களா, அவன் ஐயோ என்னடா இப்ப எனக்கு வயிற்று கிடக்கிற மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ யோசிப்பாரு, என்னது எஸ் ரேங்க் கேட்டா, இந்த உலகத்துல டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆனதுல இருந்து இப்பதான் முதல்ல எஸ் ரேங்க் கேட்டு வரப்போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இங்க அந்த லிம்டைக்கு இருக்கான் பாருங்க, அவன் வாயில கையை வச்சுட்டு அப்படி உறைஞ்சு போய் உட்காந்துருவான். நம்ம எஸ் ரேங்க் சாய் இருக்காரு பாருங்க, அவர் மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பாரு, ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அது இப்ப நடக்க போகுதா, இது நடக்கக்கூடாது நான் வேண்டிக்கிட்டே இருந்தேனே, என்னதான் எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை எல்லாமே ஞாபகம் இருந்தாலுமே அது ரொம்ப கொடூரமா இருந்தாலுமே இப்போ ஓப்பன் ஆயிருக்கிறது ஒரு எஸ் ரேங்க் கேட்டு, அது ரொம்பவே ஆபத்தானது. பழைய ஞாபகங்கள்லாம் வருது, முதல்ல என்னதானே போட்டு பொழந்து எடுப்பானுங்க, இப்ப என்ன பண்ண போறேன்னு ஒன்னும் புரியலையே அப்படி நம்ம பயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியாம அப்படி கலகலத்து போய் உட்காந்துட்டு இருப்பான் பாருங்க. ஆனா நம்ம ஹீரோ சூகம் இருக்காரு பாருங்க, விஷயமே புரியாம பேசுவாரு, என்னங்க ஏங்க எல்லாருமே சோகமா இருக்கீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம எல்லாருமே ஒன்னா சேருவோம், போய் சண்டை போடுவோம், ஜெயிச்சிருவோம், அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்ரு, இதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆகிறீங்க அப்படி நம்ம ஹீரோ விஷயம் புரியாம பேசிட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரம் வெளியே வராத பெரு அப்ப வருவான் பாருங்க. டக்குன்னு பெரு வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து, சினியா அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சினியா, அது ரொம்பவே கஷ்டம், என்னதான் நீங்க இருக்கிற எல்லா ஹண்டரும் ஒன்னா சேர்ந்தா கூட யானை பசிக்கு சோள பொறி மாதிரி தான். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு எறும்புக்கு சின்னதா சாப்பாடு வச்சா எந்த அளவுக்கு இருக்கும், அதே மாதிரிதான் சின்னியா, நீங்க எல்லாருமே ஒன்னா போய் சண்டை போட்டா அந்த அளவுக்கு தான் இருப்பீங்க, உங்களோட சக்தியெல்லாம் வச்சுட்டு அந்த எஸ்ரா கிட்ட ஒன்னும் பண்ண முடியாது சின்னியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரு சொல்ல, அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த மாண்டங்க இருக்கான் பாத்தீங்களா, அவன் வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். ஓ மற்றவங்க சொன்னது இதுதானா, எஸ்ராங் அன்று சூகோவால சம்மனிங் மேஜிக் எல்லாம் பண்ண முடியும்னு சொன்னாங்களே, அந்த மேஜிக் பீஸ்ட் இதுதானா அப்படின்னு அந்த மாங்டங்க பார்த்துட்டே இருக்க. அப்புறமா அந்த மாங்டங்க்கு ஏதோ ஒன்று ஆகும், அவன் சொல்லுவான் பாருங்க, அது சரி இருக்கட்டும், ஆனா இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எதுக்கு இதை பார்த்த உடனே என் உடம்பெல்லாம் நடுங்குது, வேர்த்து கொட்டுது, வடவடன் வருது, கலகலத்து போகுது, ஐயோ உச்சா வர்ற மாதிரி இருக்கு, ஏன் எனக்கு இந்த அளவுக்கு பயமா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையே, இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு என்ன நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல அப்படி நடுங்கிட்டு இருப்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நம்ம பெரு ஆன்டிக்கிங்க அவனை போட்டு புரட்டி எடுத்துருப்பான்ல, அதெல்லாம் ஞாபகம் வருமா இல்லையா, கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுமா இல்லையா, அவனும் பயப்படுவான்ல அப்படின்ற மாதிரி அவன் பயந்துட்டு இருப்பான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு பெருவோட தலையிலேயே தட்டிட்டு, டே பெரு என்ன பண்ணிட்டு இருக்க, ஏற்கனவே இங்க இருக்க எல்லாருமே பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே ஒருத்தன் எவனோ உச்சா போன மாதிரி வாட வேற அடிக்குது, இதுல நீ பேசி கக்கா போக வைக்க பாக்குறியா, இந்த மாதிரிலாம் பயப்படுத்தி இருக்காதரா, ஆமா உனக்கு அந்த ஷேடோ ஃபார்ம் வேணுமா வேண்டாமா, ஒழுங்கா அமைதியா இரு, அப்படி இருந்தாதான் உனக்கு அந்த ஃபுல் பவரை எடுத்து கொடுத்து ஒரு ஃபுல் ஃபார்ம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு பெரு கதறி அழுவான். சின்னையா சொன்னா புரிஞ்சுக்க சின்னையா, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்னை விட இதை யாரும் தெளிவா சொல்ல முடியாது, ஏன்னா நான் தான் இதுக்கு முன்னாடி எஸ் ரேங்க் கேட்ல இருந்த பெரு ஆன்ட் கிங் அப்படின்னு நம்ம பெரு சொல்ல, இன்னுமா நான் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்ட் கிங் பெருவோட அந்த பிளாஷ்பேக் ஜேஜு ஐஸ்லாண்ட்ல இருந்தா பாத்தீங்களா, அந்த லுக்கு பாக்குறதுக்கே சும்மா பங்கமா இருக்கும் பாருங்க. ஆமாங்க, நம்ம ஆன்ட் கிங் பெருவை தவிர வேற யாருக்கு தெரியும் எஸ் ரேங்க் கேட்ல எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு, ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த அந்த எஸ் ரேங்க் கேட்டோட பாஸே நம்ம ஆன்ட் கிங் பெரு தானே. எங்க நம்ம ஆன்ட் கிங் சொன்னாதான் கேட்க மாட்டாங்க,
காட்டுறாங்களே. ஆனா நம்ம ஆன்டி கிங் பெருவோட அந்த பழைய லுக்கை பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த ஆன்டி கிங்கோட லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அந்த எஸ் ரேங்க் டஞ்சனுக்குள்ள எந்த மாதிரியான பாஸ் இருக்கும், நம்ம ஆன்டி கிங் பெருவோட ரொம்ப ஸ்ட்ராங்கா யாராச்சும் இருப்பாங்களா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த எபிசோட்ல தான் தெரிய வரும். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே உங்களுக்கு நான் டக்குன்னு எடுத்துட்டு வந்துடுறேன்.